கர்த்தர் நல்லவர். கொடி கனி கொடி கனி கொடுக்கிறதுக்கு கொடிய எதிர்பார்த்துட்டு செடி உட்கார்ந்துட்டு இருந்தா, கொடி கனி கொடுக்கிறதுக்கு கொடிய எதிர்பார்த்துட்டு செடி உட்கார்ந்துட்டு இருந்தா, தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும். எது சரி, இது பெரிய ஒரு ரகசியம். இப்ப நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அவ்வளவு சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணவே கஷ்டம். ஏன்னா யோவான் 15 2 விதமா பேசியிருக்காங்க. 15ஆம் அதிகாரம் 2 ஆங்கிள் பேசியிருக்கு. முதல் அதிகாரம் முதல் வசனம் 2 வசனம் வேற மாதிரி இருக்கும். அதை பகுத்தாதான் உடைச்சாதான் அது புரியுது. அதனால கொடி கனி கொடுக்கறதுக்கு கொடியை எதிர்பார்த்துட்டு செடி உட்காந்துட்டு இருந்தா, செடி தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும். இதான் யோவான் 15:5 ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப கொடி கனி கொடுக்கணும்ட்டு செடி எதிர்பார்க்குது. ஆனா கொடியை எதிர்பார்த்துட்டு அது உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. உட்கார்ந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு. ஆமீன். காலைல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா என்ன பார்த்தோம்? முதல் விஷயமா என்ன பார்த்தோம் காலையில? அனனியா சப்பீரால போன வாரம் பார்த்தோம்ல. அனனியா சப்பீரால் 1ஆம் நூற்றாண்டுல அப்போஸ்தலர் காலத்துல பயங்கரமான ஒரு புரட்சி. அதெல்லாம் பொய் சொன்னதுக்கு செத்து போயிட்டாங்க. பண ஆசை எழுப்புதல் அதான் அடுத்தது. அதனால பண ஆசை ஆளை கொண்டுருச்சு அவங்கள. அதான் நீதிமொழியில எழுதுவாரு, பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கிடும். இதுல ஆசைனா ஆளை கொன்னே விடும். அதுல ஒண்ணுதான் பண ஆசை, பொருளாசை. ஆளை கொன்றும். நல்லவர். அப்புறம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதையும், கடவுள் யாரு அப்படிங்கிறதையும் கடவுள் எப்ப காமிக்கிறாரோ அப்பதான் புரட்சி வெடிக்கும். அன்னைக்கு தான் எழுப்புதலே வெடிக்கும். ஏன் அந்த எழுப்புதல் நடக்கல அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் அவர் இருக்கிறதையே காமிக்காம அமைதியா இருக்கிறார். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் யோசிக்க வைக்குது, தேட வைக்குது, சிந்திக்க வைக்குது. இவர் இருக்காரா என்ன இதெல்லாம் கேட்க வைக்குதுன்னா அவ்வளவு சைலண்ட். கீப் சைலண்ட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு சைலண்டா இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்கிறதையும் காமிக்கணும், அவர் யாருங்கிறதையும் காமிக்கணும். அவர் யாரு, நான் யாருன்னு தெரியுமாடான்னு காமிக்கணும். அவர் நான் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படிங்கறதை காமிக்கணும், எவ்வளவு பொல்லாதான் தெரியுமா அப்படிங்கறத அவர் காமிக்கணும். அவரை நம்புனா நல்லவர், அவரை எதிர்த்தா பொல்லாதான். ரெண்டையுமே அவர் காமிப்பார். எகிப்து பார்வோன்ட்ட நான் எவ்வளவு பொல்லாத ஆளுன்னு காமிச்சாரு, எவ்வளவு பொல்லாத ஆளு. இஸ்ரேல் ஜனங்கிட்ட நான் எவ்வளவு நல்ல ஆள் தெரியுமான்னு காமிச்சாரு. அதனால தேவனு காமிக்கணும். அப்புறம் ஜனங்க கர்த்தருக்கு சாட்சி சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட நல்லவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறத காலைல பேசணும். கர்த்தர் நம்மகிட்ட நல்லவர் எடுக்கிறாரு, அதுக்குதான் பாக்குறாரு. அவரு நமக்கு செய்யற எல்லா நன்மைகளும் நம்மகிட்ட நல்லவர் எடுக்கிறதுக்காக செய்யறாரு. ஏன் நல்லவர் எடுக்கிறதுக்காக செய்யறாரு அப்படின்னா, நாம அவரை நம்பணுங்கிறதா. அதான் காரணம். நாம அவரை நம்பணும்.
நம்பணும். அன்னைக்கு நன்மை செஞ்சலடா, இன்னைக்கு செய்வேன் நம்பு அப்படிங்கிறார். நம்பு. ஆமென். இதுதான் ஆண்டவர் நம்மள டீல் பண்றாரு. நம்ம திரும்ப திரும்ப நம்ம அவரை நம்ப எதிர்பார்க்கிறாரு. ஆமென். இதெல்லாம் காலைல சுருக்கமா அதை பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள், மார்த்தாள், லாசரு, இந்த 3 பேர் உள்ள அந்த குடும்பத்துல லாசரு வியாதியா இருக்கிறான். வியாதிப்பட்டுட்டாப்ல. உடனே அந்த ஃபேமிலியோட ஜீசஸ் ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தார். போக வைக்க, சாப்பிட வைக்க, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கிறாரு. உடனே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். சரியா? அப்ப ஆண்டவர் நம்மள சிநேகிக்கிறதுனால நமக்கு என்ன வராதுன்னு சொல்லக்கூடாது. வியாதியில எனக்கு வராது பிரதர், ஏன் தெரியுமா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் பிரதர் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு நேசிச்ச லாசருக்கு தான் நோய் வந்துச்சு. ஆமே. அப்ப சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், கொஞ்சம் அவனை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இயேசுக்கு தகவல் சொல்ல ஆள் அனுப்புறாங்க. ஜீசஸ் இதை கேட்டு, அப்படியா, அடாடாடா, உடனே போகணுமேட்டு வரல. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். எப்படி? இதான் எங்க இயேசு. அப்படியான்ட்டு அரி பறி ஓடாம, அப்படியா சரி வரேன்னு சொல்லுங்க போங்க. இல்ல ஜீசஸ், நீங்க நேசிக்கிறவரு இந்த மாதிரி வியாதியா இருக்கிறார் ஜீசஸ் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உடனே அந்த வேட கவனிங்க. இயேசு கிறிஸ்துட்ட அவங்க எப்படி தகவல் சொல்லி அனுப்புனாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி தகவல் சொல்லி அனுப்புனாங்க இயேசு கிறிஸ்துட்ட? லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படி சொல்லி அனுப்பல. அந்த வேர்டு அப்படி அவங்க யூஸ் பண்ணல. நீங்க நேசிக்கிறவங்க, நீங்க ரொம்ப க்ளோஸா இருப்பீங்கன்னா வந்தா அவங்க வியாதியா இருக்கிறான் அப்படின்னு அந்த இடத்த சொல்லி காமிச்சு அனுப்புறாங்க. ஜீசஸ் இதையும் காதுல வாங்கிக்கிட்டு 2 நாள் லேட் பண்றார். 7ஆம் வசனத்துல, அதன் பின்பு அந்த 2 நாள் கழிச்சு 3ஆம் நாள்ல அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். எங்க போறாருன்னா, லாசர் வீட்டுக்கு போவோம், நாம் அங்க போவோம்னு இயேசு கூப்பிடுறாரு. எத்தனை நாள் கழிச்சு? 2 நாள் கழிச்சு 3ஆம் நாள்ல கூப்பிடுறாரு. தகவல் கேள்விப்பட்ட 3ஆம் நாள்ல கிளம்புங்கிறாரு. அப்புறம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 20ல, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, மார்த்தாள்
கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தால், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நல்ல ஒரு வார்த்தைய இயேசுக்கு முன்னாடி பேசுறான். என்ன பேசுறான்னா, ஜீசஸ், நாங்க மட்டும் சொல்லி அனுப்பியிருந்தோம்ல, நீங்க மட்டும் அத கேட்டுட்டு உடனே வந்திருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டான். பாவம், அந்த உயிர் போச்சு ஜீசஸ். நீங்க லேட் பண்ணீங்க, லாசரஸ் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி காமிக்கிறார். நீங்க லேட்டா வந்தது தப்பு. செத்து போயிட்டான், பாத்தீங்களா? செத்து போயிட்டான். அப்புறம் அப்படி திருப்புங்க, பின்பக்கம் வாங்க. 32 வாசிக்கலாம். 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, முதல்ல வந்தது யாரு? மார்த்தாள். இப்ப மரியாள் அதே இடத்துக்கு வர்றா. மரியாள் வந்து இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால், அப்படி புரிஞ்சுக்கணும், இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். சேம் வார்த்தைய அப்படியே சொல்றான். அப்ப ரெண்டு பேருடைய மனசுலயும் லாசரு இறந்து அவனை கல்லறையில வச்சதுக்கு அப்புறம் ரெண்டுடைய மனசுலயும் என்ன ஓடி இருக்கு? ஜீசஸ் வராம போயிட்டாரு. எவ்வளவு க்ளோஸா இருந்து என்ன செய்ய? நான் தான் வந்தான்னா டம்ளர்ல தண்ணி எடுத்து கொடுப்பேன். இந்த லாசர் தாங்க இலை போடுவான். வராம போயிட்டாரு. இதை நினைச்சிட்டே இருந்திருக்கிறாங்க மனசுக்குள்ள. இயேசு வராம போயிட்டாரு. சொல்லி அனுப்பி வரலாம் பாத்தியா? சொல்லி அனுப்பி இயேசு வரலாம் பாத்தியா? இதையே அவங்க குடும்பத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அத பேசுனதுனாலதான் இயேசுவை பார்த்தோனையும் வார்த்தை டக்குன்னு வருது. என்ன வந்துச்சு? வந்திருந்தீங்கன்னா செத்துருக்க மாட்டான், போங்க ஆண்டவரே. உடனே வருது வார்த்தை. அதான் உள்ள இருந்திருக்கு. வந்திருக்கலாமே. இப்ப வந்து என்ன செய்ய? நீங்க 10 பேரும் உட்காந்து அழுதுட்டு போங்க, என்ன செய்ய? அழுதுட்டு போங்க. இதான் அவங்க பேசின பேச்சு. ஜீசஸ் 36 வாசிக்கலாம். பிறவிலேயே அவன் தாயின் கற்பத்துல இருந்து பிறக்கும் போதே அவனுக்கு 2 கண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த இயேசு குணமாக்கிட்டாரு. கண்ணு அவனுக்கு தெரியுது. யார? பிறந்து உலகத்தை பார்த்து, அப்ப இடையில ஒரு நோய் வந்து கண் பறிபோனவன் கிடையாது. பிறக்கும் போதே அவன் குருடன், பிறவி குருடன். அவன் பிறக்கும் போதே குருடனா பிறந்த ஒருத்தனை இயேசு பார்க்க வச்சிட்டார். அப்படிப்பட்ட இந்த இயேசு என்ன சொல்லி காமிக்கிறாங்க? இவனை சாகாம இருக்கவும் வைக்க கூடாதா? அந்த பாவமே இது பண்ணிட்டாரே, சாகாம இருக்கவும் பண்ணக்கூடாதா? அவன் கேட்கிற கேள்வி. சரி, 38 பாருங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். நேரம் எங்க போயிட்டாரு? சரிம்மா வீட்டை போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு வை, சாப்பிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லல. அவரு நேரம் அங்க போயிட்டாரு, கல்லறைக்கு போயிட்டாரு. கல்லறையின் இடத்தில் வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அந்த குகையின் மேல ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு இப்பதான் அவர் ஆரம்பிக்கிறார் அவர் வேலைய. கல்லை எடுத்து போடுங்கள். என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்கள் என்றார். ஒரு திட்டத்தோட தான் இயேசு வந்திருக்கிறார், நல்லா தெரியுது. கல்லை எடுத்து போடுங்கள். நான்
இயேசு உடனே வந்திருந்தாருன்னா மார்த்தாளுடைய மரியாளுடைய யூதர்களுடைய விசுவாசம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அவர் லேட்டா வந்ததுனாலதான் இவ்வளவு பேச்சு வருது, இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. இயேசுவை கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். உடனே மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, கல்லை எடுத்து போட சொல்றீங்க, அது பெரிய விஷயம் இல்ல, ஆள் இருக்கிறாங்க, தூக்கி போட்டுடலாம். ஆனா இப்ப கல்லை எடுத்து போட்டாச்சுங்களேன், குகையில இருந்து கல்லறையில இருந்து கெட்ட நாத்தம் அடிக்கும். ஏன் தெரியுமா? லாசர் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, டெட் பாடி 4 நாள் ஆயிடுச்சு. அதனால ஆண்டவரே, கல் எடுத்து போட சொல்றீங்க, என்ன விளையாட்டா இருக்கு? புரியுதுங்களா? என்ன என்ன ஓடுது பத்தியில அந்த சம்பவத்துல அவங்களுக்கு. கல் எடுத்து போட சொல்றீங்களே, அவன் செத்துட்டானே, செத்து இன்னைக்கு 4 நாள் ஆச்சே, டெட் பாடி நாருமே, எவன் நிக்க முடியும், ஓடிடுவோம் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால், ஜவாரு மார்த்தா, நான் சொல்றது முதல்ல கேளு. நீ நல்லா குழம்பு வைக்கிற, நல்லா ரசம் வைக்கிற, நல்லா கூட்டு வைக்கிற, நல்லா உபசரிக்கிற, நல்லா சோறு வைக்கிற, இலையெல்லாம் சூப்பரா எடுத்து போடுற, இதெல்லாம் நல்லா ஓகே தான். இப்ப நான் சொல்றது முதல்ல கேளு. நல்லா உபசரிக்கிற ஆளை, இப்ப நான் சொல்றதை கேளு. நீ விசுவாசித்தால், நீ நம்புனா தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்கலாம். அப்படிலாம் வானத்தை, பூமிய, சமுத்திரத்தை, சூரியனை, சந்திரனை, ஆகாயத்தை உண்டாக்குன அந்த கரத்துல இருக்கிற அந்த பவரை நீ பார்க்கலாம். என்ன பண்ணா பார்க்கலாம்? என்ன பண்ணுனா பார்க்கலாம்? சோறு பட்டா பார்க்க முடியாது. ஆண்டவரை கூப்பிட்டு, வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு கறிக்குழம்பு வச்சிருக்கேன், வாங்க வாங்க, இதெல்லாம் பார்க்க முடியாது அற்புதத்தை. அவர் நீங்க உபசரிக்கிறதுனால அற்புதத்தை பார்க்க முடியாது, அவரை விசுவாசிக்கிறதுனால அற்புதத்தை பார்த்துடலாம். அவரோட சொல்லிக்காங்க, நல்லா உபசரிக்கிற, ஆனா உன்கிட்ட விசுவாசம் தான் இல்லைன்னாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய கையின் வல்லமைய, அவருடைய வல்லமை புகுந்து விளையாடுறத நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு நினைக்கிறீங்க? அப்பத்தான் பழகுன ஆளோட பேசல அவரு. இவங்களை ஏற்கனவே தெரியும் இயேசுக்கு. மார்த்தாளையும் மரியாளையும் நல்ல பரிச்சயமான குடும்பம் அது. அந்த குடும்பத்திட்ட இதை பத்தி பேசுறாரு. இதான் யோசிக்க வேண்டியது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ட்டாரு. அப்பொழுது மார்த்தாள், இயேசு இவ்வளவு சொல்றாரே அப்படின்ட்டு விலகிட்டு, சொல்றதை செய்யுங்கப்பா, கல் எடுத்து போடுங்க, இயேசு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா. கல் எடுத்து போடுங்க. ஜீசஸ் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாரு. கல் எடுத்து போடுங்கப்பான்ட்டார். உடனே மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை, அந்த கல்லறையின் கல்லை எடுத்து போட்டார்கள். நகர்த்திட்டாங்க. சரிங்களா? நகர்த்தினோன்னு என்ன வாசனை வந்திருக்கணும்? கேட்ட நாசம் அப்படி வந்திருக்கணும். ஆனா ஜீசஸ் ஒரு பிரேயர் பண்ற பாருங்களேன். பிதாவே, ஓ மை ஃபாதர், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். இப்ப மட்டும் இல்ல, ஆல்வேஸ், எப்பயுமே எனக்கு நீங்க செவி கொடுக்கிறீர். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை, நானா வரல இங்க பூமிக்கு, நீங்க என்ன இந்த பூமிக்கு அனுப்பினத சுத்தி இருக்கிற ஜனங்க நம்பும்படிக்கு இதை நான் சொல்றேன். இந்த ஜெபமே யாருக்காகத்தான்? மார்த்தாளுக்காக, மரியாளுக்காக, யூதர்களுக்காக இந்த ஜெபத்தை பண்றாரு. எனக்காக இந்த ஜெபத்தை பண்ணல, இவங்களுக்காக இந்த ஜெபத்தை பண்றேன் அப்படி சொல்லிட்டு 43 இவைகளை இயேசு சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா
எத்தனை வார்த்தையை பயன்படுத்துறாரு? லாசருவே பேரை சொல்றாரு. அப்புறம் வெளியே வா, மூணே தான் யூஸ் பண்ணாரு. வெளியே வா என்றார். லாசருவே, ஐயா செல்லம், ஏ ராசா, வெளியே வா, அப்படி கூப்பிடல அவரு. அப்படி அவர் கூப்பிடல. எப்படி கூப்பிட்டுருக்கிறாராம்? உரத்த சத்தமாய். என்ன சவுண்ட் தெரியுமா அது? சுத்திலும் ஜனங்க நிக்கிறாங்க. இயேசு ஒரு ஆள் தனியாங்க நிக்கிறாரு. கல்லறையை திறந்தாச்சு. எல்லாரும் என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, இவர் உள்ள போறாரோ, இல்ல அவன் அங்கே இருக்க போறானா, வரப்போறானா, வந்தா அவன் எப்படி பிணமா நடப்பானா, நடப்பிணமா இருப்பானா, என்ன நடக்க போதோன்ட்டு ஒரே த்ரில்லிங்கா சீன் ஓடிட்டு இருக்கு. ஜீசஸ் மூணே வார்த்தைய சவுண்ட் விட்டாரு. என்ன ரொம்ப சவுண்ட் விடுறேன்பாங்க இல்லையா, சவுண்ட் விட்டாரு. லாசருவே வெளியே வா, அதிகாரம். அப்புறம் நடந்தது என்ன? அப்பொழுது மரித்தவன், செத்து 4 நாள் ஆனவன், செத்து 4 நாள் ஆனவன் கல்லறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தான். தலையில ஒரு துணியை சுத்திருப்பாங்க, கை கால்லாம் துணி சுத்திருப்பாங்க, இந்த கால தனியா இந்த கால தனியா சுத்திருப்பாங்க. அவன் வரும்போது ரோபோ மாதிரி வந்தான். பிரேத சீலைகளினால் கைகளும் கால்களும் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சரிங்களா? இப்ப ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க. சரியா? இங்கதான் டாபிக்லயே போறோம். நேரம் முடிய போகுது. ஒவ்வொன்றா பிரிக்க போறாங்க. பிரிக்க 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 பிரிக்க, ஏன் நம்ம லாசர்ரா வந்துட்டான்டா, செத்துட்டான்னு நினைச்சோம்டா, நாரு நினைச்சோம்டா, இது என்னடாங்கிறாங்க. லாசர் வந்துட்டான். எந்த லாசர் வந்துட்டான்? ஊருக்கு போன லாசர் இல்ல, செத்து போன லாசர் வெளியே வந்துட்டான். ஆமென். இதான் ஜீசஸ். சரி, சொல்லி முடிப்போம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்றது அப்படியே கவனிங்க. 10 நிமிஷம். லாசரு உயிர்த்து எழுந்த போது, உயிரோடு எழுந்து அப்படி வந்த போது, அவன் செத்ததுக்கான அடையாளம் அவன் உடம்புல இல்ல. நம்புறீங்களா? அவன் செத்துட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? செத்தவனுக்கான அடையாளம் என்னவா இருந்திருக்கும்? நாற்றத்தோட வந்திருக்கணும். அவன் உடம்புல, அவன் பாடியில செத்ததுக்கான அந்த அடையாளமே இல்லை. அப்படின்னா ஒரு நாத்தமும் இல்லை. சரிங்களா? இத கவனிச்சாங்க ஜனங்க. செத்ததுக்கான அடையாளம் அவன் உடம்புல இல்ல. ரெண்டாவது, இவன் லாசரு எதுக்காக செத்தான்? எதனால செத்தான்? வியாதி அவனை கொன்றுச்சு. அதான உண்மை. வியாதி என்ன பண்ணிருச்சு? ஆளை கொன்றுச்சு. வியாதி லாசருவை கொன்றுச்சு. அப்ப லாசர் சாகும் போது அவன் உடம்புல என்ன இருந்துச்சு? வியாதி இருந்துச்சு. அப்படிதானே? வியாதி தான் லாசரை கொன்னுச்சு. அப்ப சாகும் போது வியாதியோடையே லாசர் செத்துருக்கான். எழும்பும் போது வியாதி இல்லாம எந்திரிச்சான். அப்படிதானே? எழுப்பிட்டான். எழுப்பினதுக்கு அப்புறம் இங்க வலிக்குது, அங்க வலிக்குது நான் சொன்னேன் இல்ல. அப்ப செத்ததுக்கான அடையாளமும் லாசருடைய பாடியில இல்ல. அவை செத்ததுக்கான மூல காரணமா இருந்த வியாதியும் உடம்புல இல்ல. நம்பலாமா? வியாதி இல்ல. ஆனா இயேசு சொன்னது என்னமோ, லாசருவே வெளியே வா, இதத்தான் சொன்னார். நீ துர்நாற்றம் இல்லாத உடம்பாக வருவாயாக,
உன்னிடத்தில் இருக்கிற வியாதி இல்லாமல் வருவாயாக சொன்னாரா? அந்த 3 வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்குது. எல்லாமே ஒரு பேக்கேஜா உள்ள இருக்கு. ஆமென். அப்ப லாசருவே வெளியே வா என்பது மட்டும்தான் அவர் சொன்னாரு. லாசருவை இயேசு எழுப்புகிற வரைக்கும், உயிரோட எழுப்புகிற வரைக்கும், லாசரு செத்துட்டான்னு சொல்ற அளவுக்கு உடம்பு இருந்துச்சு. அதனாலதான் மார்த்தாள் சொல்லி காமிச்சா, ஆண்டவரே 4 நாள் ஆயிரும், அவ உடம்புல நாத்த வரும் ஆண்டவரே, சொல்லி காமிச்சா. ஏன்னா லாசருவை இயேசு எழுப்புகிற வரைக்கும் லாசரு செத்துட்டான்னு சொல்ற அளவுக்கு உடம்பு இருந்துச்சு. ஆனா அவனை எழுப்பினதுக்கு அப்புறம், லாசருவை இயேசு எழுப்பி உயிரோட நிப்பாட்டினதுக்கு அப்புறம், அவன் செத்தான்னு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு உடம்பு இருந்துச்சு. ரெண்டுமே கவனிக்கணும் நீங்க. அவன் இவனா செத்தான்? போங்க, நீங்க பொய் சொல்றீங்க. செத்த மாதிரியா இருக்கான்? அவன் எப்படி இருக்கான் பாருங்க, ஆளு வாட்ட சாட்டம் எப்படி வரான் பாருங்க, செத்த மாதிரியா இருக்கான். அப்ப இவன் செத்துட்டானான்னு நம்ப முடியாத அளவுக்கு உடம்பு இருந்துச்சு. இவனை போய் செத்தவன் சொல்றீங்களே, எப்படி ஜீசஸனுடைய வேர்டு வேலை செய்யுது, அவருடைய பவர் வேலை செய்யுதுன்னு கவனிங்க. ஆமென். இவனை போயா செத்தவன் சொல்றீங்க? ஏமா மார்த்தாளு, இவன் உடம்பா கெட்ட நாத்தாடின்னு சொன்னோமா, அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாமே நடந்துச்சு. ஆமென். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, வியாதி வர்றதுக்கு முன்னாடி இருந்த லாசருவைத்தான் வெளியே வானவர் சொன்னார். லாசருவே வெளியே வான்னு சொன்னது என்னமோ செத்த லாசருவை நோக்கி. ஆனா அவர் எந்த லாசருவை எதிர்பார்த்தார் அப்படின்னா, வியாதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு லாசர் ஆக்டிவா இருந்திருப்பான் இல்லையா, அந்த லாசருவை வெளியே வாங்கினாரு. அவன் தான் இப்ப வந்து நிக்கிறான். இப்ப அதனாலதான் அவன்கிட்ட வியாதி இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால இயேசுக்கு பணம் தேவையில்லை, காணிக்க தேவையில்லை. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே விசுவாசம் மட்டும்தான். என்ன மட்டும்தான்? ஃபெய்த் மட்டும்தான் கேட்கிறார். நீ ஒன்னும் பண்ண வேணாம், பூஜை போட வேணாம், எதையும் பண்ணாத. ஜஸ்ட் நீ என்ன நம்பு. என்னுடைய வாயிலிருந்து வர்ற அந்த பவர் உன்னை குணமாக்கும் அப்படிங்கிறார். நான் தொடும்போது என் கையில இருந்து வர்ற பவர் உன்னை குணமாக்கும். ஜஸ்ட் நீ நம்பு. ஆமென். ஆனா எது கஷ்டம் நமக்கு? உண்டியில 10 ரூபா போட்டுருவோம், ஆனா மனசுல இருந்து விசுவாசிக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். நம்ம அதுதான் கஷ்டம். பணத்தை தூக்கிறது ரொம்ப ஈஸி, உண்மைதானே? அதனாலதான் ஆண்டவர் ஈஸியை விட்டுட்டு கஷ்டத்தை கையில் எடுக்கிறாரு. இத பண்றாங்க, நம்பு. ஆமென். இந்த மாதிரி இயேசு வாழ்ந்த காலங்கள்ல அவர் செஞ்சது அவ்வளவு அருமையான அற்புதம் இருக்கு. பிறவி குருடனை யோவான் 9ஆம் அதிகாரத்துல அவர் குணமாக்குனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரிய அவர் குணமாக்குறதுனா இன்னும் சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். ஆமென்.